கரைதிறன் பெருக்கம் அயன் சமநிலை எனும் பாடத்தின மிக முக்கியமான உபபிரிவுகளில் இந்த கரைதிறன் பெருக்கம் ஒன்றாகும். கட்டாயம் இந்த அலகில் ஒவ்வொரு வருடமும் 2 MCQ வினாக்களாவது இடம்பெறுவது வழமை. இம்முறை உயர்தர பரீட்சைக்கு கட்டுரை வினாக்களில் கரைதிறன் பெருக்கமா சம்பந்தமான ஒரு வினா பெரும்பாலும் இடம்பெறலாம். மிக இலகுவான ஒரு பாடப்பிறப்பு. நாங்கள் பாடம் பற்றி பார்த்தோம்டா முதலாவது கரைதிறன் பெருக்கம் என்றா என்னென்று பார்ப்போம். கரைதிறன் பெருக்கம் என்பது ஒரு அறுதிற்கரையும் அயன் திண்மத்தின் நிரம்பல் கரைசலின் அயன்களின் செறிவுகளின் பீசமான குணகங்களுக்கு ஏற்ப வலுவேற்றப்பட்ட பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் எனப்படும். கரைதிறன் பெருக்க எண்ணக்கரு பொதுவாக வெண்மின்பகு பொருட்களின் அயன் உப்புக்களின் நீர்நிலையிலான கரைதிறன் பெருக்கம் பற்றியே பொதுவாக ஆராயப்படும். நீரில் அறுதிற்கரையும் அயன் திண்மங்களும் நீரில் சிறிதளவு கரைந்து பின்வரும் இயக்க சமநிலையை வெளிக்காட்டும். உதாரணமாக பார்த்தோம்னா AXBY எனும் திண்மம் நீரில் அறுதிற்கரைஞ்சு பின்வரும் இயக்க சமநிலையை வெளிக்காட்டும். AXBY எனும் திண்மம் சமநிலையில் பிரிகை அடைந்து X எண்ணிக்கையான AY+ அயன்களையும் Y எண்ணிக்கையான BX- அயன்களையும் உருவாக்கும். சமநிலை என்பதால் நாங்கள் சமநிலை விதியை பிரயோகித்தோம்னா KC சமன் AY+ அக்வஸின் செறிவின் எக்ஸாம் அடுக்கு தர BX- அக்வஸின் செறிவின் வையாம் அடுக்கின் கீழ் AXBY திண்மத்தின் செறிவு என்று வரும். ஆனால் திண்மத்தின் செறிவு மாறிலியாக கொள்ளப்படும். KC வெப்பநிலையில் மாத்திரம் தங்கியிருக்கும் ஒரு சமநிலை மாறிலி. ஆகவே KC-யும் திண்மத்தின் செறிவின்றையும் பெருக்கம் மாறா வெப்பநிலையில் மாறிலியாக கொள்ளப்படும். அந்த மாறிலியை நாங்கள் KSP என எடுப்போம். ஆகவே இப்போ KSPக்கான கோவை எப்படி வருமெண்டா AY+ அக்வஸின் செறிவின் எக்ஸாம் அடுக்கு தர BX- அக்வஸின் செறிவின் வையாம் அடுக்கு என்று வரும். இந்த அயன்களின் பெருக்கத்தை நாங்கள் சுருக்கமாக IP என்று கூறுவோம். KSP என்பது பொதுவாக வெப்பநிலையில் மட்டும் தங்கி இருக்கிற மாறிலி. ஏனென்றா KC அது ஒரு சமநிலை மாறிலி, வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கி இருக்கும். KSP பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும். ஏனென்றா KSP ஒரு சமநிலை தாக்கத்துக்குரிய சமநிலை மாறிலி. சமநிலை வெப்பநிலை அதிகரிக்க குழப்பப்படும். லெச்சிடெலியரின் தத்துவப்படி வெப்பநிலை அதிகரிக்கும் போது சமநிலை வெப்பநிலையை குறைக்கும் முகமாக நகரும். இங்கு முன்முகத்தாக்கம் அகவெப்பத்தாக்கம் என்பதால் சமநிலை முன்னோக்கி நகரும். சமநிலை முன்னோக்கி நகர்வதால் புதிய சமநிலையில் அயன்களின் செறிவுகள் என்ன செய்யுமெண்டா அதிகரிக்கும். அயன்களின் சமநிலை செறிவுகள் அதிகரிக்கும் என்பதால் KSPயும் அதிகரிக்கும். அடுத்ததாக உதாரணம், பின்வரும் உப்புக்களின் நிரம்பல் கரைசல்களை கருத்தில் கொண்டு அவற்றின் கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவையை எழுதுக. வெள்ளி குரோமேட் திண்மம் இது நீர்க்கரைசலில் சிவப்பு கபில நிற வீழ்படிவாக காணப்படும். சமநிலையில் பிரிகை அடைஞ்சு 2 Ag+ அக்வஸையும் CrO2- அயன்களையும் உருவாக்கும். KSPக்கான கோவை எவ்வாறு வருமெண்டா Ag+ அக்வஸின் செறிவின் வர்க்கம் தர CrO2- செறிவு. அலக பார்த்தோம்னா மூழ்கனம் டெசிமீட்டர் -9 காணப்படும். அடுத்தது இரும்பு பொஸ்பேட். இரும்பு பொஸ்பேட் சமநிலையில் பிரிகை அடைஞ்சு Fe3+ அயன்களையும் PO4 அயன்களையும் உருவாக்கும். KSPக்கான கோவை எப்படி எழுதணுமென்று மேலே பார்த்து நாங்கள் அலகு மூல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 காணப்படும். அடுத்தது KSPயை துணிகிறதுக்கான பரிசோதனை பற்றி பார்ப்போம். முதலாவதாக PbI2 சொல்லிட்டின KSPயை துணிகிறதுக்கான பரிசோதனை பற்றி கவனிப்போம். B டெசிமீட்டர் கனவளவுடைய நீரினுள்ள W1 கிராம் திணிவுள்ள PbI2 சொலிட் சேர்க்கப்படுகின்றது. கரைசலை நாங்கள் பென்சன் சுவாலையில் பிடிச்சு வெப்பமேற்றப்பட்டு குறித்த ஒரு வெப்பநிலையில் கரைசல் என்ன செய்யுமெண்டா சமநிலை அடையும். இங்கே எப்படி சமநிலை உருவாகுதுண்டா நாங்கள் நீர்க்கரைசலுக்கு PbI2 சேர்க்க PbI2 என்ன செய்யுமெண்டா முதலாவதாக கரைஞ்சு Pb2+ அயன்களையும் 2 I- அயன்களையும் உருவாக்கும். அதே நேரம் அந்த Pb2+ அயன்களும் 2 I- அயன்களும் இணைஞ்சு PbI2 படியும்.
நேரம் செல்ல செல்ல கரைதல் வீதம் குறைகிற அதே வேளை படிதல் வீதம் என்ன செய்யுமெண்டா அதிகரிக்கும். ஒரு குறித்த நேரத்தில் குறித்த வெப்பநிலையில் கரைதல் வீதமும் படிதல் வீதமும் சமனாக வரும். அந்த நிலையில் கரைசலின் நிறச்செறிவு மாறாமல் இருக்கிற அதே நேரம் வீழ்வடிவாக இருக்கிற PbI2 தெளிவும் என்ன செய்யாதுண்டா மாறாமல் இருக்கும். இதன் மூலம் கரைசல் சமநிலையில் இருக்குன்னு நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். PbI2 பிரிஞ்சு சமநிலையில் Pb2+ அயன்களையும் I- அயன்களையும் உருவாக்கும். சமநிலையில் Pb2+ இந்த செறிவை x மோல் டெசிமீட்டர் -3 என்று எடுத்தோம்னா I- இந்த செறிவு 2x மோல் டெசிமீட்டர் -3 இருக்கும். இந்த தொடர்பை நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னா பீசமான குணகங்கண்ட அடிப்படையில் தான் இந்த தொடர்பை எடுக்கிறோம். நீரில் கரைஞ்ச PbI2 திணிவை நாங்கள் துணியலாம். அடுத்தது நீரில் கரைஞ்ச PbI2 மூளை துணியலாம். என்னென்று மூள் துணிகிறதுண்டா நீரில் கரைஞ்ச PbI2 திணிவை மூலர் திணிவால் பிரித்து விட எங்களுக்கு நீரில் கரைந்த PbI2 மூல் வரும். அடுத்தது PbI2 கரைதிறனை நாங்கள் எக்ஸ் என்று எடுப்போம். இங்கே என்னென்று கரைதிறனை நாங்கள் எக்ஸ் என்று எடுக்கிறோம்டா கரைதிறன் என்பது பொதுவாக சமநிலையில் நிரம்பல் கரைசலில் பீசமான குணகம் ஒன்றினை உடைய அயனின் சமநிலை செறிவை நாங்கள் பொதுவாக கரைதிறன் என்று எடுப்போம். ஆகவே கரைதிறன் எப்படி துணிய போகிறோம்டா நீரில் கரைஞ்ச PbI2 மூளை நீர்க்கரைசலின் கனவளவால் பிரித்து விட்டால் எங்களுக்கு கரைதிறன் எக்ஸ் கிடைக்கும். KSPக்கான கோவை எங்களுக்கு எழுத தெரியும். ஆகவே Pb2+ அக்வஸுக்கு பதிலாக எக்ஸை கொண்டு வந்து பிரதியிடுவோம். I- அக்வஸுக்கு பதிலாக கவனமாக இருக்கணும் 2x கொண்டு வந்து பிரதியிடணும். ஆகவே சுருக்கினமெண்டா KSPக்கான கோவை 4x கனமெண்டு வரும். எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் முதல் துணிந்த பெருமானத்தை கொண்டு வந்து பிரதியிட்டமெண்டா எங்களுக்கு PbI2 KSP கிடைக்கும். இதன் மூலம் நாங்கள் PbI2 KSPயை குறித்த வெப்பநிலையில் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாமெண்டா துணிஞ்சு கொள்ளலாம். கரைதிறன் பற்றி பார்ப்போம். 1 டெசிமீட்டர் கனம் கரைப்பானில் கரையக்கூடிய கரைய மூல்களின் அதியுச்ச எண்ணிக்கை கரைதிறன் என்று நாங்கள் சொல்லுவோம். கரைதிறனுக்கு பொதுவாக SI அலகு மூல் டெசிமீட்டர் -3 பொதுவாக பயன்படுத்துவோம். கிராம் டெசிமீட்டர் -3 பயன்படுத்தலாம். கிராம் லீட்டர் -1 பயன்படுத்தலாம். கிலோகிராம் டெசிமீட்டர் -3 பயன்படுத்தலாம். கரைதிறன் பின்வரும் காரணிகளில் பொதுவாக தங்கியிருக்கும். முதலாவது கரையத்தின் தன்மை. அடுத்தது அந்த கரையத்தை கரைக்கிற கரைப்பான்ற தன்மை. அடுத்தது அந்த கரையத்தை நாங்கள் கரைப்பானுக்கு கரைக்கிற வெப்பநிலையில் தங்கியிருக்கும். மற்றது 4வது மிக முக்கியமான விஷயம் பொது அயன் விளைவு. உதாரணம் பார்த்தோம்னா நாங்கள் வெள்ளை நிற AgCl சாலிட் சமநிலையில் பிரிஞ்சு Ag+ அக்வஸையும் Cl- அக்வஸையும் உருவாக்கும். நாங்கள் இங்கே IP என்றது பற்றி பார்க்கணும். IP என்னண்டா அயன் பெருக்கம். கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவை என்னவோ அதுதான் அயன் பெருக்கத்துக்கான கோவையாகவும் இருக்கும். நாங்கள் IPயை ஏன் கணிக்கிறோம்டா IPயை நாங்கள் கணிக்கிறதால அயன்களை கொண்டுள்ள இரு கரைசல்கள் கரைக்கப்படும் பொழுது வீழ்வடிவு உண்டாகுமோ இல்லையோண்டு நாங்கள் என்ன செய்யலாம்டா துணியலாம். IP என்றா என்னண்டா கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவையே அயன் பெருக்கத்துக்கான கோவையாகவும் இருக்கும். IPயை நாங்கள் கணிக்கிறதால அயன்களை கொண்டுள்ள இரு கரைசல்கள் கலக்கப்படும் பொழுது வீழ்வடிவு உண்டாகுமோ இல்லையோண்டு நாங்கள் துணியலாம். KSPக்கான கோவை எங்களுக்கு எழுத தெரியும். மிக முக்கியமான 3 விஷயம் பற்றி நாங்கள் பார்க்கணும். IP KSPயை விட பெரிதாக இருந்தால் நாங்கள் கணிக்கிற IP KSPயை விட பெரிதாக இருந்தால் வீழ்வடிவு உண்டாகும். ஏனென்றா IP KSPக்கு சமனாக இருக்கத்தான் விரும்பும். ஆகவே IP குறையணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா அயன்களின் செறிவுகள் குறையணும். அயன்களின் செறிவுகள் குறையணுமெண்டா அந்த அயன்கள் என்ன செய்யணும் வீழ்வடிவாகணும். ஆகவே வீழ்வடிவாக அயன் செறிவு குறையும். அயன் செறிவு குறைய IP என்னத்தை சமப்படுத்தும் KSPயை சமப்படுத்தும். ஆகவே முடிவாக IP KSPயை விட பெரிதாக இருந்தால் வீழ்வடிவு உண்டாகும். அடுத்தது 2வது IP KSPக்கு சமனாக இருந்தால் கரைசல் ஒரு நிரம்பல் கரைசல்.
வீழ்வடிவு உண்டாகவும் மாட்டுது. அது ஒரு மட்டான சமநிலைக்குரிய நிலையாக காணப்படும். அடுத்தது மூன்றாவது நிலைமை, ஐபியை விட கேஎஸ்பி பெரிதாக இருந்தால் ஐபி என்ன செய்ய வேண்டும்? கேஎஸ்பியை சமப்படுத்தணும். அப்போ ஐபி என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். ஐபி அதிகரிக்கணுமெண்டா அயன்கண்ட செறிவுகள் அதிகரிக்கணும். அயன்கண்ட செறிவுகள் அதிகரிக்கணுமெண்டா திண்மம் என்ன செய்யணும்? கரையணும். திண்மம் கரைஞ்சாத்தான் என்ன செய்யும்? அயன்கண்ட செறிவு அதிகரிக்கும். ஆகவே திண்மம் கரையுமே தவிர வீழ்வடிவு உண்டாகாது. முடிவாக சொல்லணுமெண்டா ஐபி கேஎஸ்பியை விட பெரிதாக இருந்தால் வீழ்வடிவு உருவாகாது. ஐபி கேஎஸ்பிக்கு சமனாக இருந்தால் அது ஒரு நிரம்பல் கரைசல். அடுத்தது ஐபி கேஎஸ்பியை விட சிறிதாக இருந்தால் வீழ்வடிவு உண்டாகாது. அந்த அரிதில் கரைகிற திண்மம் மேலும் கரையும். நாங்கள் இங்கே உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த ஏஜிசிஎல் சொலிட் சமநிலையில் இருக்கேக்க சமநிலை கலவைக்க சிறிதளவு AgNO3 சேர்த்தோம்னா AgNO3 ஒரு வெண்மின் பகுபொருள் முற்றாக பிரிகி அடையும். Ag+ஐயும் NO3- உருவாக்கும். ஆகவே சமநிலையில் Ag+ அக்வஸின் செறிவு கூடும். ஆகவே என்ன செய்யுமெண்டா ஐபியின் பெருமானம் கேஎஸ்பியை விட அதிகரிக்கும். ஆனால் ஐபி கேஎஸ்பிக்கு சமனாக இருக்கத்தான் விரும்பும். ஆகவே வீழ்வடிவு உருவாகுவதன் மூலம் Ag+Cl- பெருக்கம் குறைக்கப்படும். வீழ்வடிவு உருவாகும். ஆகவே கேஎஸ்பி ஐபிக்கு சமன் ஆகும். அடுத்தது Ag+ அல்லது Cl- அகற்றினா Ag+Cl- செறிவு குறையும். ஆகவே ஐபி எதை விட சின்னனாகுமெண்டா கேஎஸ்பியை விட சின்னனாகும். ஐபி கேஎஸ்பிக்கு சமனாக இருக்கத்தான் விரும்பும். ஆகவே அயன்கண்ட செறிவுகள் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். ஆகவே சமநிலை முன்னோக்கி நகரும். அதாவது AgCl சொலிட் கரையும். ஆகவே Ag+Cl- செறிவு அதிகரிக்கும். கேஎஸ்பி சமன் ஐபி ஆகும். அடுத்தது நாங்கள் கொஞ்சம் கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம். முதலாவது கேள்வி, AS2S3 கரைதிறன் பைமோல் டெசிமீட்டர்-3 எனின் கருதப்படும் வெப்பநிலையில் கேஎஸ்பி யாது? AS2S3 சொல்லிட ஒரு மஞ்சள் நிறமான அரிதில் கரைகிற திண்மம். அது சமநிலையில் பிரிகை அடைஞ்சு 2 AS3+ அயன்களையும் 3 S2- அயன்களையும் உருவாக்கும். சமநிலையில் AS3+ செறிவு 2y-ஆகவும் S2- செறிவு 3y-ஆகவும் இருக்கும். பீசமான குணகத்தின் தொடர்பில் தான் இந்த சமநிலை செறிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கேஎஸ்பிக்கான கோவை எழுத தெரியும். AS3+ செறிவுக்கு பதிலாக 2y, S2- செறிவுக்கு பதிலாக 3y. ஆகவே கேஎஸ்பிக்கான கோவை 108 தர y-ன் 5ஆம் அடுக்கு மூலின் 5ஆம் அடுக்கு டெசிமீட்டர்-15 கண்டு வரும். இங்கே அலகு மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்த ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா, தரப்பட்ட வெப்பநிலையில் வெள்ளி குரோமேட்டின் கேஎஸ்பி S mol/kg டெசிமீட்டர்-9 ஆகும். இவ்வெப்பநிலையில் Ag2CrO4 சொலிடின் கரைதிறன் யாது என்று எங்களுக்கு கேட்டிருக்கு. எங்களுக்கு கரைதிறன் தெரியாது. நாங்கள் அப்போ அதை X mol டெசிமீட்டர்-3 எடுப்போம். வெள்ளி குரோமேட்டு சமநிலையில் பிரிஞ்சு 2 Ag+ அக்வஸையும் CrO4 அக்வஸையும் தான் உருவாக்கும். நான் முதலே சொன்னால் சமநிலையில் பீசமான குணகம் ஒன்றா இருக்கிறது என்ற செறிவு தான் பொதுவாக கரைதிறனாக இருக்கும். ஆகவே CrO4 செறிவை நாங்கள் X mol டெசிமீட்டர்-3 எடுத்தால் பீசமான குணகத்தின் அடிப்படையில் Ag+ அக்வஸின் செறிவு 2x என்று வரும். கேஎஸ்பிக்கான கோவை எங்களுக்கு எழுத தெரியும். ஆகவே கேஎஸ்பி தெரியும், தந்திருக்கிறான் S mol/kg டெசிமீட்டர்-9. Ag+க்கான செறிவு 10x வர்க்கம் என்று வரும். CrO4 செறிவு x என்று வரும். ஆகவே S சமன் 4x கனம் என்று வரும். இங்கே நாங்கள் கவனமாக இருக்கணும். Ag+ செறிவுக்கு நாங்கள் பிரதியிடேக்க 2x mol டெசிமீட்டர்-3 பிரதியிடணும். CrO4 பிரதியிடேக்க X mol டெசிமீட்டர்-3 பிரதியிடணும். மேலும் சுருக்குவதால் கரைதிறன் Xக்கான கோவையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி, தரப்பட்ட வெப்பநிலையில் PbCl2 சாலிடின் கேஎஸ்பி 4×10⁹ mol/kg டெசிமீட்டர்-9. 500 cm3 நீரில் 2 கிராம் PbCl2 இடப்பட்டது.
சமநிலையில் பாத்திர அடியில் எஞ்சியிருக்கும் PbCl2 திணிவு யாது? எங்களுக்கு தெரியும் கரைதிறன் கண்டா நாங்கள் கரைஞ்ச PbCl2 மூல் காணலாம். மூல் கண்டா கரைஞ்ச PbCl2 திணிவை எங்களால் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கரைஞ்ச PbCl2 திணிவு தெரிஞ்சால் வீழ்வடிவாக இருக்கிற PbCl2 திணிவை துணியலாம். PbCl2 solid சமநிலையில் Pb2+ அயன்களாகவும் 2 Cl- அயன்களாகவும் பிரியும். சமநிலையில் Pb2+ இந்த செறிவு X, Cl- இந்த செறிவு 2X ஆக இருக்கும். KSPக்கான கோவியங்களுக்கு எழுத தெரியும். Pb2+ இந்த செறிவுக்கு பதிலாக X, Cl- இந்த செறிவுக்கு பதிலாக 2X. கவனமாக சுருக்கோணும். KSP சமன் 4X கனம் என்று வரும். KSP எங்களுக்கு மேலே வினாவில் தந்திருக்கிறான். 4 தர 10⁻9 மூல் கனம் டெசிமீட்டர் -9. சுருக்கினமண்டா X சமன் 1 தர 10⁻3 மூல் டெசிமீட்டர் -3 என்று தெரியும். 1 டெசிமீட்டர் கனம் கரைப்பானுக்கு கரைஞ்ச PbCl2 மூல் தெரியும். அப்போ நாங்கள் 500 சென்டிமீட்டர் கனம் கரைப்பானுக்கு கரைஞ்ச PbCl2 மூல் துணியலாம். மூல் துணிஞ்சா எங்களுக்கு 500 சென்டிமீட்டர் கனம் கரைப்பானுக்கு கரைஞ்ச PbCl2 திணிவு தெரியும். என்னென்று தெரியும்? கரைஞ்ச மூல் எண்ணிக்கைய PbCl2 மூலர் திணிவால் பெருக்கினா எங்களுக்கு கரைஞ்ச PbCl2 திணிவு தெரியும். அது 0.139 கிராம் என்று வரும். ஆரம்பத்தில் போட்ட PbCl2 திணிவு 2 கிராம். தற்போது கரைஞ்ச PbCl2 திணிவு 0.139 கிராம். ஆகவே 2 கிராமிலிருந்து 0.139 கிராமை கழிச்சு விட்டோம்டா வீழ்வடிவாக இருக்கிற PbCl2 திணிவை நாங்கள் துணியக்கூடியதா. அடுத்த கேள்வி, 0.1 மூல் டெசிமீட்டர் -3 X- Y- அயன்களை கொண்ட ஒரு நீர் கரைசலினுள் துளி துளியாக 1 மூல் டெசிமீட்டர் -3 AgNO3 சேர்க்கப்பட்டது. இங்கே X- Y- என்பன ஏலைடு அயன்களாகும். எங்களுக்கு AgX திண்மத்தின்றையும் AgY திண்மத்தின்றையும் கரைதிறன் பெருக்கத்துக்கான பெருமானங்கள் தந்திருக்கிறான். முதலாவது கேள்வி, AgX Agyயில் எது முதலில் வீழ்வடிவாகும்? எப்படி நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுண்டா, நாங்கள் கரைசலுக்கு AgNO3 தான் சேர்க்கிறோம். AgX அல்லது Agy வீழ்வடிவாக தேவையான Ag+ இந்த செறிவு எந்த திண்மத்துக்கு குறைவாக இருக்குதோ அந்த திண்மந்தான் முதலில் வீழ்வடிவு ஆகும். என்ன நடக்குமெண்டா, நாங்கள் AgNO3 சேர்க்க சேர்க்க Ag+ இந்த செறிவு கரைசலுக்கு கூடும். அதே நேரம் அயன் பெருக்கமும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். எந்த உப்பின் அயன் பெருக்கம் முதலில் KSPயை சமப்படுத்துதோ அந்த உப்புத்தான் வீழ்வடிவு ஆகும். ஆகவே எந்த உப்பின் KSP சின்னனாக இருக்குதோ அந்த உப்புத்தான் முதலில் வீழ்வடிவாகும். இதை நாங்கள் கணிப்புகளில் எப்படி செய்யலாம் என்று இங்கே எங்களுக்கு தந்திருக்குது. கரைசலில் X- Y- செறிவுகள் சமன், அதாவது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கும். KSP குறைவான சேர்வைக்கே வீழ்வடிவடைய தேவையான Ag+ இந்த செறிவு குறைவாகும். அதாவது AgX வீழ்வடிவாக இயக்க Ag+ இந்த செறிவு என்னவா இருக்குமெண்டா 1 தர 10⁻9 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கும். அதே நேரம் Ag Y வீழ்வடிவாக இயக்க Ag+ இந்த செறிவு என்னவா இருக்குமெண்டா 1 தர 10⁻17 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கும். அதை கணிக்கிறதுக்கான கோவைகள் இங்கே எங்களுக்கு தந்திருக்கு. ஆகவே எது முதலில் வீழ்வடிவாகும்? Ag+ இந்த செறிவு எந்த உப்பு வீழ்வடிவாக இயக்க குறைவாக இருக்குது? Ag Y வீழ்வடிவாக இயக்க தான் குறைவாக இருக்குது. அதாவது AgX வீழ்வடிவாக இயக்க எங்களுக்கு 10⁻9 மூல் டெசிமீட்டர் -3 தேவை. Ag Y வீழ்வடிவாக இயக்க எங்களுக்கு 10⁻17 மூல் டெசிமீட்டர் -3 தேவை. 10⁻9 விட 10⁻17 தானே சின்னன். ஆகவே Ag Y தான் முதலில் வீழ்வடிவு ஆகும். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, ரெண்டாவது ஏலைட் உப்பு வீழ்வடிவாகும் சந்தர்ப்பத்தில் கரைசலில் எஞ்சியிருக்கும் முதலாவது ஏலைட் அயனின் செறிவு யாது? ரெண்டாவது ஏலைட் உப்பண்டா AgX தான் வீழ்வடிவாக போகுதுண்டு முதலே பார்த்துட்டோம்.
அப்போ ஏஜி ப்ளஸின் செறிவை நாங்கள் துணிஞ்சமெண்டா அதை நாங்கள் கொண்டு போய் ஏஜி வையின் கேஎஸ்பிக்கான கோவையில் பிரதியிட்டமெண்டா எங்களுக்கு ஏஜிஎக்ஸ் வீழ்வடிவாக இயக்க y மைனஸின் செறிவை துணியக்கூடியதாக இருக்கும். ஏஜிஎக்ஸ் வீழ்வடிவாக இயக்க ஏஜிஎக்ஸின் அயன் பெருக்கமும் ஏஜிஎக்ஸின் கேஎஸ்பியும் சமனாக இருக்கும். எக்ஸ் மைனஸின் செறிவு எங்களுக்கு தெரியும். ஆகவே ஏஜிஎக்ஸ் வீழ்வடிவாக இயக்க எங்களால் ஏஜி ப்ளஸின் செறிவை துணியக்கூடியதாக இருக்கும். அது 1×10⁻⁹ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். மற்றது பார்த்தோம்னா ஏஜி வையும் ஏஜி ப்ளஸ் y மைனஸ் அயன்களும் கரைசலுக்கு இருக்குது. ஆகவே கரைசல் சமநிலையில் இருக்குது. ஏஜி வை திண்மம் இருக்குது, ஏஜி ப்ளஸ் இருக்குது, y மைனஸ் இருக்குது. ஆகவே கரைசல் கட்டாயம் சமநிலையில் இருக்கணும். சமநிலையில் இருந்தால் ஏஜி வையின் அயன் பெருக்கம் கேஎஸ்பியை கட்டாயம் சமப்படுத்தணும். எங்களுக்கு ஏஜிஎக்ஸ் வீழ்வடிவாகிற சந்தர்ப்பத்தில் ஏஜி ப்ளஸின் செறிவு தெரியும், ஏஜி வையின் கேஎஸ்பி தெரியும். ஆகவே ரெண்டாவது ஏலைட் உப்பு அதாவது y மைனஸின் செறிவை நாங்கள் துணியலாம். எப்படி துணியலாம்டா கேஎஸ்பிக்கான கோவையில் ஏஜி ப்ளஸின் செறிவுக்கு பதிலாக 1×10⁻⁹ மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 நாங்கள் பிரதியிடணும். கேஎஸ்பிக்கு பதிலாக எங்களுக்கு தரவில் தந்த பெருமானத்தை பிரதியிட்டமெண்டா ஏஜிஎக்ஸ் வீழ்வடிவாக இயக்க y மைனஸின் செறிவு நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது கேள்வி, மேற்படி கணிப்பு 2இல் நீர் மேற்கொண்ட எடுகோள் யாது? இங்கே நாங்கள் பார்த்தோம்னா AgNO3 கரைசலுக்கு சேர்க்கிறோம். AgNO3 சேர்க்க கரைசலின் கனவளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். கரைசலின் கனவளவு அதிகரித்தா எக்ஸ் மைனஸ் y மைனஸின் செறிவுகளில் குறைவு ஏற்படும். ஆனால் இந்த கனவளவு அதிகரிப்பு என்பது கரைசலின் கனவளவோடு ஒப்பிடுக மிக மிக சிறியதாக இருக்கும். ஆகவே இந்த கனவளவு அதிகரிப்பை நாங்கள் புறக்கணிப்போம். அத்தோட எக்ஸ் மைனஸின் y மைனஸின் செறிவில் ஏற்படுற மாற்றத்தையும் நாங்கள் புறக்கணிப்போம். மற்றது இங்கே ஏஜிஎக்ஸ் AgY என்பன வீழ்வடிவாகுது. எங்களுக்கு தெரியும் வீழ்வடிவாதல் வெப்ப உள்ளுறைகள் புற வெப்பத்திற்குரியது. ஆகவே தொகுதியின் வெப்பநிலை என்ன செய்ய பார்க்குமெண்டா அதிகரிக்க பார்க்கும். வெப்பநிலை அதிகரித்தா கேஎஸ்பியின் பெருமானம் மாறும், அதாவது அதிகரிக்கும். நாங்கள் இங்கே எடுகோல் எடுக்கிறோம். சமநிலையில் தொகுதியின் வெப்பநிலை என்ன செய்யலை என்று மாறையில்லை என்று எடுத்து தான் இந்த கணிப்பு 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 SN2+ நிக்கல் 2+ அயன்களை கொண்ட ஒரு நீர்க்கரைசலினுள் H2S வாயு செலுத்தப்பட்டது. H2Sஇன் செறிவை 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக பேணிக்கொண்டு கரைசலின் pH மாற்றம் செய்யப்படுகின்றது. SNS நிக்கல் சல்பைட்டின் கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவைகள் எங்களுக்கு தந்திருக்குது. முதலாவது கேள்வி, முதலாவதாக வீழ்வடிவடையும் சேர்வை யாது? முதல் செய்த கேள்விதான். இங்கே pH மாற்றம் செய்யப்படுது. அங்கே நாங்கள் AgNO3 கரைசலுக்கு சேர்க்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே முதலாவதாக SNS வீழ்வடிவாக இயக்க S2- செறிவை நாங்கள் துணியோணும். அடுத்தது நிக்கல் சல்பைட் வீழ்வடிவாக இயக்க S2- செறிவை நாங்கள் துணியோணும். எந்த உப்பு வீழ்வடிவாக இயக்க S2- செறிவு குறைவாக இருக்குதோ அந்த உப்பு தான் முதலாவதாக வீழ்வடிவாகும். இங்கே SN2+யும் நிக்கல் 2+யும் செறிவுகள் சமன். ஆகவே KSP எந்த உப்புக்கு குறைவோ அந்த உப்பு தான் முதலில் வீழ்வடிவாகும். அதாவது நாங்கள் நிக்கல் சல்பைட் வீழ்வடிவாக இயக்க S2- செறிவு எப்படி இருக்குமெண்டா 10⁻20 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். வெள்ளி சல்பைட் வீழ்வடிவாக இயக்க S2- செறிவு எப்படி இருக்குமெண்டா 10⁻24 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். ஆகவே S2- செறிவு எங்கே குறைவாக இருக்குது? வெள்ளிய சல்பைட் அதாவது SNS வீழ்வடிவாக இயக்கதான் S2- செறிவு குறைவாக இருக்குது. ஆகவே முதலில் SNS தான் வீழ்வடிவு ஆகும்.
முதலாவது உப்பு வீழ்படிவடைய ஆரம்பிக்கும் போது கரைசல் கொண்டிருக்கக்கூடிய pH யாது? இப்போ நாங்கள் pH யாது என்றால் SNS வீழ்படிவாகும் போது H+ இந்த செறிவை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நாங்கள் pH என்ன செய்யலாம், துணியலாம். SNS வீழ்படிவடையும் போது S2- இந்த செறிவை நாங்கள் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். KSPக்கான கோவையில் நாங்கள் SN2+ aqueous இந்த செறிவு எங்களுக்கு தெரியும். ஆகவே SNS வீழ்வடிவாகும் போது S2- இந்த செறிவை நாங்கள் துணிஞ்சு கொள்ளலாம். ஏனென்றால் SNS மட்டுமட்டாக வீழ்வடிவடைய ஆரம்பிக்கும் போது SNS இந்த அயன் பெருக்கம் அதில் KSPக்கு சமனாக இருக்கும். இங்கே SNS வீழ்வடிவடைய தேவையான சல்பைட் அயன் எங்கிருந்து வருதுண்டா H2S அயனாக்கம் அடைவதால். H2S ஒரு மென்னமிலம். ஆகவே அதுக்கெண்டொரு தனித்துவமான அயனாக்க மாறிலி Ka இருக்கும். Kaக்கான கோவை எவ்வாறு அமையுமெண்டா H+ aqueous இந்த செறிவின் வர்க்கம் தர S2- aqueous இந்த செறிவு கீழ் H2S aqueous இந்த செறிவு. எங்களுக்கு Ka தெரியும், SNS வீழ்வடிவாகும் போது S2- இந்த செறிவு தெரியும். தரவில் H2S aqueous இந்த செறிவு ஒரு மாறிலி என்று தந்திருக்கிறான். அதாவது 0.01 மோல் டெசிமீட்டர் -3. ஆகவே SNS வீழ்வடிவாகும் போது H+ இந்த செறிவு எங்களால் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். H+ இந்த செறிவை நாங்கள் துணிஞ்சமெண்டா pHக்கான கோவையில் கொண்டே பிரதியிட்டால் எங்களுக்கு pH காணக்கூடிய மாதிரி இருக்கும். SNS வீழ்வடிவாக H+ இந்த செறிவு 10 மோல் டெசிமீட்டர் -3 என்று வருது. ஆகவே pH சமன் -1. மூன்றாவது கேள்வி, முதலாவது வீழ்வடிவு மட்டும் காணப்படக்கூடிய கரைசலின் pH வீச்சினை காண்க. அதாவது SNS மட்டும்தான் வீழ்வடிவாக இருக்கணும், நிக்கல் சல்பைட் வீழ்வடிவடைய கூடாது. அதாவது நிக்கல் சல்பைட் மட்டுமட்டாக வீழ்வடிவாக S2- இந்த செறிவங்களால் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். நிக்கல் சல்பைட்டின் கரைதிறன் பெருக்கத்துக்குரிய கோவையில் நாங்கள் பிரதியிடுவதன் மூலம் நிக்கல் சல்பைட் மட்டுமட்டாக வீழ்வடிவாக எங்களுக்கு S2- இந்த செறிவை நாங்கள் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். Kக்கான கோவையில் நாங்கள் கொண்டே பிரதியிடுவதன் மூலம் நிக்கல் சல்பைட் மட்டுமட்டாக வீழ்வடிவாக H+ இந்த செறிவை நாங்கள் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். H+ இந்த செறிவு 10⁻² மோல் டெசிமீட்டர் -3 வரும். அதற்கான கணிப்பு இங்கே எங்களுக்கு தந்திருக்குது. H+ இந்த செறிவு 10⁻² மோல் டெசிமீட்டர் -3 வரும். நிக்கல் சல்பைட் மட்டுமட்டாக வீழ்வடிவாக எங்களுக்கு pH கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். H+ செறிவு தெரியும். ஆகவே pH 2 வரும். நாங்கள் இனி pH அதிகரித்தா நிக்கல் சல்பைட் வீழ்வடிவாகுமோ, pH குறைச்சா நிக்கல் சல்பைட் வீழ்வடிவாகுமோன்னு பார்ப்போம். pH அதிகரித்தா என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியும், H+ செறிவு என்ன செய்யும், குறையும். அதே நேரம் H2S இந்த Ka வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கியிருக்கும். அது ஒரு மாறிலி. H2S இந்த செறிவு நாங்கள் மாறிலி என்று எடுத்துட்டோம். ஆகவே H+ இந்த செறிவு குறைஞ்சா S2- இந்த செறிவு என்ன செய்யும், அதிகரிக்கும். அதாவது pH நாங்கள் கூட்டினா S2- இந்த செறிவும் அதிகரிக்கும். ஆகவே நிக்கல் சல்பைட்டின் அயன் பெருக்கம் இலகுவில கரைதிறன் பெருக்கத்தை சமப்படுத்தும். ஆகவே என்ன செய்யும், நிக்கல் சல்பைட் வீழ்வடிவாகும். நாங்கள் pH 2 விட குறைவாக பேணினமென்றால் S2- இந்த செறிவும் குறைவாக இருக்கும். நிக்கல் சல்பைட்டின் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தை விட சிறிதாக இருக்கும். ஆகவே நிக்கல் சல்பைட் என்ன செய்யாது, வீழ்வடிவாகாமல் இருக்கும். ஆகவே நாங்கள் நிக்கல் சல்பைட் மட்டுமட்டாக வீழ்வடிவாக எங்களுக்கு pH தெரியும் 2. அதை நாங்கள் pH 2 விட கரைசலின் pH குறைவாக பேணினமெண்டா நிக்கல் சல்பைட் என்ன செய்யாது, வீழ்வடிவாகாமல் கரைசலுக்கு இருக்கும். அது தொடர்பான விளக்கமான கணிப்பு தான் இங்கே எங்களுக்கு தந்திருக்கு. அடுத்த கேள்வி, கரைசல் ஒன்று Na3PO4ஐயும் Na2SO4ஐயும் மாத்திரம் கொண்டுள்ளது. மேலும் வீழ்வடிவு அவதானிக்கப்படாமல் இருக்கும் வரை இக்கரைசலுக்கு
கலக்கலுடன் மிகையான பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் சேர்க்கப்பட்டது. இப்பரிசோதனையில் மேற்படி 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு 5×10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசலின் 200 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்டதென கண்டுபிடிக்கப்பட்டது. வீழ்படிவு வடிகட்டப்பட்டு கழுவப்பட்டு உலர வைக்கப்பட்ட பின்னர் அவ்வீழ்படிவின் நிறை 0.1435 கிராம் என காணப்பட்டது. வடிதிரவம் 1.1×10⁻7 மூல் டெசிமீட்டர் -3 SO4 கொண்டுள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டது. எங்களுக்கு பேரியம் சல்பேட்டினையும் பேரியம் பொஸ்பேட்டினையும் கரைதிறன் பெருக்கத்துக்கான பெருமானங்கள் எங்களுக்கு தந்திருக்குது. முதலாவது கேள்வி, வடிதிரவத்தில் உள்ள பேரியம் 2+ அக்வஸின் செறிவை கணிக்க. பேரியம் 2+ எப்படி உருவாக போகுது? சோடியம் சல்பேட்டும் பேரியம் ஹைட்ரோக்சைடும் தாக்கமடைஞ்சு பேரியம் சல்பேட்டும் சோடியம் ஹைட்ரோக்சைடும் உருவாகும். இங்கே உருவாகிற சோடியம் ஹைட்ரோக்சைடு ஒரு வெண்மூலம், ஆகவே அது முற்றுமுழுதாக நீரில் அயனாக்கமடையும். ஆனால் பேரியம் சல்பேட் ஒரு தடித்த வெண்பீழ் வடிவு, அது நீரில் மிகச் சிறிதளவு கரையும். பேரியம் சல்பேட் சொலிட் சமநிலையில் பேரியம் 2+ அக்வஸையும் SO4 அக்வஸையும் உருவாக்கும். KSPக்கான கோவை எங்களுக்கு எழுத தெரியும். வடிதிரவத்தில் SO4 அயன்ற செறிவுக்கான பெருமானம் தந்திருக்குது. அதாவது 1.1×10⁻7 மூல் டெசிமீட்டர் -3 என்று தந்திருக்குது. பேரியம் சல்பேட் அதன் அயன்களுடன் சமநிலையில் இருக்கிறதால KSP அதன் அயன் பெருக்கத்தை சமப்படுத்தும். ஆகவே எங்களுக்கு பேரியம் சல்பேட்டின் KSP தெரியும். ஆகவே கரைசலுக்கு அதாவது வடிதிரவத்துக்கு பேரியம் 2+ செறிவு எங்களால் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாவது கேள்வி, எனவே வீழ்படிவில் உள்ள பேரியம் 2+ அக்வஸின் மூல்களின் எண்ணிக்கையை கணிக்க. பேரியம் 2+ எங்களுக்கு ஆரம்பத்தில் கரைசலுக்கு எவ்வாறு வந்தது? பேரியம் ஹைட்ரோக்சைடை நாங்கள் கரைசலுக்கு சேர்க்கிறோம். பேரியம் ஹைட்ரோக்சைடு ஒரு வெண்மூலம், அது நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கமடைந்து பேரியம் 2+ அக்வஸையும் 2 OH- அக்வஸையும் உருவாக்கும். பேரியம் ஹைட்ரோக்சைடின் செறிவு என்னவோ அதுதான் பேரியம் 2+ அக்வஸின் செறிவாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் கரைசலுக்கு சேர்க்கப்பட்ட பேரியம் 2+ மூலை நாங்கள் துணியலாம். தற்போது கரைசலில் உள்ள பேரியம் 2+ மூல் மேலுள்ள கணிப்பின் மூலம் நாங்கள் துணிஞ்சிருக்கிறோம். ஒன்றிலிருந்து ஒன்றை, அதாவது ஆரம்ப பேரியம் 2+இருந்து தற்போது கரைசலில் உள்ள பேரியம் 2+ மூலை கணிச்சு விட்டோம்டா வீழ்வடிவாகி போன பேரியம் 2+ மூல் கணிக்கலாம். ஆரம்ப பேரியம் 2+ மூல் எங்களுக்கு ஆரம்ப பேரியம் ஹைட்ரோக்சைடின் செறிவு தெரியும், சேர்த்த பேரியம் ஹைட்ரோக்சைடின் கனவளவு தெரியும். ஆகவே ஆரம்பத்தில் சேர்த்த பேரியம் 2+ மூல் சமன் 1×10⁻³ மூல் என்று நாங்கள் கணிக்கலாம். தற்போது கரைசலில் உள்ள பேரியம் 2+ செறிவு தெரியும். மிக முக்கியமான விஷயம், கரைசலின் மொத்த கனவளவு இங்கே 300 சென்டிமீட்டர் கனம். அந்த 300 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு தான் பேரியம் 2+ செறிவு 1×10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 இருக்குது. ஆகவே தற்போது கரைசலில் அதாவது சமநிலையில் பேரியம் 2+ மூல் கரைசலில் உள்ள பேரியம் 2+ மூல் 3×10⁻4 மூல் என்று வருது. ஆகவே வீழ்வடிவில் உள்ள பேரியம் 2+ மூலங்களுக்கு துணியக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரம்ப பேரியம் 2+ மூல் தெரியும் 1×10⁻³ மூல். தற்போது கரைசலில் உள்ள பேரியம் 2+ மூல் தெரியும் 0.3×10⁻³ மூல். ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சு விட்டா ஆரம்ப பேரியம் 2+ மூலிலிருந்து தற்போது கரைசலில் உள்ள பேரியம் 2+ மூலை கழிச்சு விட்டா வீழ்வடிவாக அகற்றப்பட்ட பேரியம் 2+ மூலங்களுக்கு துணியக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது 7×10⁻4 மூல் என்று வரும். மூன்றாவது கேள்வி, எனவே வீழ்வடிவில் உள்ள பேரியம் சல்பேட் சொலிடினதும் பேரியம் பொஸ்பேட் சொலிடினதும் மூல்களின் எண்ணிக்கையை கணிக்க. 2 சமன்பாடு எடுத்து அதை நாங்கள் சுருக்குறதால தான் இந்த பேரியம் சல்பேட் சொலிடினையும் பேரியம் பொஸ்பேட் சொலிடினையும் வீழ்வடிவில் உள்ள மூல்களின் எண்ணிக்கையை கணிக்கலாம். அப்போ நாங்கள் வீழ்வடிவாகிய பேரியம் சல்பேட்டினுடைய மூலை X என்று எடுப்போம், பேரியம் பொஸ்பேட்டின மூலை Y எடுப்போம். X மூல் பேரியம் 2+ம் X மூல் சல்பேட் அயனும்
சேர்ந்து எக்ஸ் மூல் பேரியம் சல்பேட் சொல்லிட உருவாக்கும். அதே மாதிரி பைமோல் பேரியம் பொஸ்பேட் உருவாகணுமெண்டா 3Y பேரியம் 2+ அயனும் 2Y பொஸ்பேட் அயனும் சேர்ந்துதான் 1Y பேரியம் பொஸ்பேட் சாலிட் உருவாகும். இங்கே பீசமான குணகம் மிக முக்கியமாக கவனிக்கப்படணும். அதாவது 1 மோல் பேரியம் பொஸ்பேட் உருவாகணுமெண்டா 3 மோல் பேரியம் 2+ம் 2 மோல் பொஸ்பேட் அயனும் சேர்ந்துதான் 1 மோல் பேரியம் பொஸ்பேட் சாலிட் உருவாகும். ஆனால் எங்களுக்கு தெரியும் வீழ்வடிவில் உள்ள மொத்த பேரியம் 2+ மூல் 7 தர 10⁴ மூல். வீழ்வடிவில் உள்ள மொத்த பேரியம் 2+ மூல் 7 தர 10⁴ மூல். அதுதான் அந்த வீழ்வடிவில் உள்ள மொத்த பேரியம் 2+ மூல் எங்கே இருக்கும்? ஒன்று பேரியம் சல்பேட்டுக்கு இருக்கும், மற்றது பேரியம் பொஸ்பேட்டுக்கு இருக்கும். பேரியம் சல்பேட்டுக்கு இருக்கிற பேரியம் 2+ மூல் எக்ஸ் மூல், பேரியம் பொஸ்பேட்டுக்கு இருக்கிற பேரியம் 2+ மூல் 3Y. ஆகவே 3Y + x = 7 தர 10⁴ மூல். இது முதலாவது சமன்பாடு. எங்களுக்கு கேள்வியில் தந்தவன் வீழ்வடிவின் திணிவு. அந்த வீழ்வடிவின் திணிவு பேரியம் சல்பேட்டின்றையும் பேரியம் பொஸ்பேட்டின்றையும் மொத்த திணிவாக இருக்கும். வீழ்வடிவாகின பேரியம் சல்பேட்டின மூல் தெரியும் x, வீழ்வடிவாகிய பேரியம் பொஸ்பேட்டின மூல் தெரியும் y. ஆகவே எங்களுக்கு வீழ்வடிவாகின்ற மொத்த திணிவுக்கான ஒரு XYயிலான கோவையை எங்களுக்கு பெறக்கூடிய மாதிரி இருக்கும். பேரியம் சல்பேட்டின் மூலர் திணிவால் எக்ஸை பெருக்கிறது, அதோட பேரியம் பொஸ்பேட்டின் மூலர் திணிவால் வையை பெருக்கி இரண்டையும் கூட்டினா அது எதுக்கு சமனாக இருக்குமெண்டா வீழ்வடிவாகின மொத்த திணிவு, அதாவது 0.1435 கிராமுக்கு சமனாக இருக்கும். முதலாம் இரண்டாம் சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் எங்களுக்கு எக்ஸையும் வையையும் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸையும் வையையும் துணிஞ்சா எங்களுக்கு வீழ்வடிவாகின பேரியம் சல்பேட்டின்றையும் பேரியம் பொஸ்பேட்டின்றையும் மூளை துணியக்கூடிய மாதிரி இருக்கும். நாலாவது கேள்வி. எனவே ஆரம்ப கரைசலில் உள்ள பொஸ்பேட் அயனினதும் சல்பேட் அயனினதும் செறிவுகளை கணிக்க. பேரியம் ஹைட்ரோக்சைடு மிகையாக சேர்க்கப்பட்ட காரணத்தால் ஆரம்ப கரைசலில் இருக்கிற பொஸ்பேட் அயனும் சல்பேட் அயனும் முற்று முழுதாக பேரியம் பொஸ்பேட்டாகவும் பேரியம் சல்பேட்டாகவும் வீழ்படிவாகி இருக்கும். எங்களுக்கு வீழ்படிவாகி இருக்கிற பேரியம் சல்பேட்டின மூல் தெரியும், பேரியம் பொஸ்பேட்டின மூல் தெரியும். ஆகவே நாங்கள் ஆரம்ப கரைசலில் காணப்பட்ட பொஸ்பேட்டின மூல் சமன் 2Y. அதாவது ஏன் 2Y என்று நாங்கள் எடுக்கிறோம்னா Y மூல் பேரியம் பொஸ்பேட் வீழ்வடிவாக எங்களுக்கு 2Y மூல் பொஸ்பேட் அயன் தேவை. இந்த பொஸ்பேட் அயன் ஆரம்ப கரைசலில் காணப்பட்ட பொஸ்பேட் அயனுக்கு சமனாக காணப்படும். ஆகவே 2Y சமன் 4 தர 10⁴ மூலண்டு வரும். ஆரம்ப கரைசலின் மொத்த கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். ஆகவே எங்களால் பொஸ்பேட்டின் செறிவை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரம்ப கரைசலில் எவ்வளவு சல்பேட் அயன் காணப்பட்டதோ அந்த அவ்வளவும் பேரியம் சல்பேட்டாக வீழ்வடிவாக்கப்பட்டிருக்கும். ஆகவே பேரியம் சல்பேட்டாக வீழ்வடிவாக்கப்பட்ட சல்பேட் அயன் மூல் எங்களுக்கு தெரியும். பேரியம் சல்பேட்டின மூல் என்னவோ அதுதான் சல்பேட் அயன் மூலாக இருக்கும். பீசமான குணகம் 1:1. ஆகவே x சமன் 1 தர 10⁴ மூல் தான் ஆரம்ப கரைசலில் காணப்பட்ட சல்பேட் அயன் மூலாக இருக்கும். ஆரம்ப கரைசல் மிக முக்கியமான விஷயம், ஆரம்ப கரைசலின் கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். அந்த 100 சென்டிமீட்டர் கனத்துக்கு தான் எங்களுக்கு சல்பேட் அயன் 1 தர 10⁴ மூல் இருந்தது. ஆகவே ஆரம்ப கரைசலில் காணப்பட்ட சல்பேட் அயன் செறிவை எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி. எக்ஸ் மூல் டெசிமீட்டர் -3 செறிவில் Ag+ அயன்களை கொண்ட கரைசலினுள் PbCl2 திண்மம் உள்ளது. படிப்படியாக வெப்பநிலையை அதிகரிக்கும் போது குறித்த ஒரு வெப்பநிலையில் AgCl வீழ்படிவாக ஆரம்பிக்கின்றது.
கருதப்படும் வெப்பநிலையில் PbCl2வின் கரைதிறன் பெருக்கம் யாது? எங்களுக்கு அந்த வீழ்வடிவாக ஆரம்பிக்கிற வெப்பநிலையில் AgCl KSP பெருமானம் K என்று தந்திருக்கு. ஏன் வெப்பநிலையை அதிகரிக்கத்தான் AgCl வீழ்வடிவாகுதுண்டா, குறைஞ்ச வெப்பநிலையில் Cl- அயன்டையும் Ag+ அயன்டையும் செறிவுகளின் பெருக்கம், அதாவது AgCl அயன் பெருக்கம் KSPயை விட சிறிதாக இருக்குது. முதலே நாங்கள் நாங்கள் KSPயை விட IP சின்னனாக இருந்தால் வீழ்படிவு உருவாக மாட்டாது. வெப்பநிலை அதிகரிக்க இது ஒரு அகவெப்ப தாக்கம். ஆகவே சமநிலை முன்னோக்கி நகர சமநிலை செறிவுகள், அதாவது Pb2+ Cl- அயன்கள சமநிலை செறிவுகள் என்ன செய்யுமெண்டா அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் Cl- இந்த செறிவு அதிகரிக்க அதிகரிக்க ஒரு மட்டுமட்டான நிலையில் AgCl கரைதிறன் பெருக்கத்தை Ag+யும் Cl- அயன் பெருக்கம் சமப்படுத்தும். அந்நிலையில் மட்டுமட்டாக வீழ்வடிவு தோன்றும். ஆகவே எங்களுக்கு AgCl கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவை எழுத தெரியும், AgCl கரைதிறன் பெருக்கம் தெரியும், Ag+ செறிவு தெரியும். ஆகவே மட்டுமட்டாக AgCl வீழ்வடிவாகும் போது Cl- செறிவு தெரியும். Cl- செறிவு எப்படி வருதுண்டு இங்கே எங்களுக்கு கணிப்புகள் மூலம் காட்டப்பட்டுள்ளது. K/x மோல் டெசிமீட்டர் -3 என்று வருது. PbCl2 solid ஒரு நிரம்பல் கரைசல், அதாவது Cl- செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 இருந்தால் Pb2+ செறிவு 0.5 மோல் டெசிமீட்டர் -3 இருக்கும். இதுக்கு காரணம் முதலே சொன்னாங்கள், பீசமான தொடர்பு, அதாவது பீசமானம் 1:2 என்ற விகிதத்தில் இருக்கிறது தான் இதுக்கு காரணமாக இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு சமநிலையில், அதாவது AgCl மட்டுமட்டா வீழ்வடிவாகிற நிலையில் Cl- செறிவு தெரியும். அதை 2ஆல் விரிச்சாதான் அந்த நிலையில் Pb2+ செறிவு தெரியும். எங்களுக்கு PbCl2 KSPக்கான கோவை எழுத தெரியும். அதாவது Pb2+ aqueous செறிவு தர Cl- aqueous செறிவின் வர்க்கம். Pb2+ aqueous செறிவுக்கு பதிலாக K/2x பிரதியிடணும். Cl- aqueous செறிவு எங்களுக்கு தெரியும் K/x. இங்கே கவனமாக இருக்கணும், K/x வர்க்கம் இங்கே இருக்குது. ஆகவே PbCl2 கரைதிறன் பெருக்கம், அதாவது AgCl வீழ்வடிவாகிற வெப்பநிலையில் PbCl2 கரைதிறன் பெருக்கம் K/2x என்று வரும். அதற்கான கணிப்புகள் இங்கு இருக்குது. C/ல் MgOH நிரம்பல் கரைசல் ஒன்றில் Mg2+ செறிவு 1.7 தர 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3 காணப்பட்ட போது கரைசலின் pH 10 ஆகும். pH 9 உள்ள கரைசல் ஒன்று அதே வெப்பநிலையில் MgOH நிரம்பல் செய்யப்பட்டு ஏற்படும் சமநிலையில் Mg2+ செறிவு யாது? நாங்கள் யோசிக்கணும். எங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் MgOH கரைதிறன் பெருக்கத்தை கண்டாதான் நாங்கள் தொடர்ந்து கேள்வியை அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு 25 pKw தெரியும் 14. ஆகவே நாங்கள் pOH கணிக்கலாம். pOH எப்படி கணிப்போம்டா, pKwலேருந்து pH கழிச்சா pOH வரும், அதாவது 4 வரும். pOHக்கான கோவை எங்களுக்கு தெரியும், அயன் சமநிலையில் ஆரம்ப பகுதியில் படித்த நாங்கள் pOH -log OH aqueous. ஆகவே OH- செறிவு 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3 வரும். இது ஒரு நிரம்பல் கரைசல். ஆகவே அங்கே MgOH அயன் பெருக்கம் MgOH கரைதிறன் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். எங்களுக்கு KSPக்கான கோவை எழுத தெரியும். அதில் Mg2+ aqueous செறிவுக்கு பதிலாக 1.7 தர 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3 OH- செறிவுக்கு பதிலாக 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் -3 பிரதியிட எங்களுக்கு KSPக்கான பெருமானம் கிடைக்கும். அதாவது 1.7 தர 10⁻12 மோல் கனம் டெசிமீட்டர் -9 அலகுகள் முக்கியம். அடுத்தது pH 9 இருக்க தெரியும் எங்களுக்கு pOH 5
OH மைனஸின் செறிவு 10⁻5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். எங்களுக்கு Mg2+ இந்த செறிவு தான் தேவை. கரைசல் நிரம்பல் கரைசல் என்று சொல்லிட்டான். ஆகவே KSP MgOH IPக்கு சமனாக இருக்கும். எங்களுக்கு நிரம்பல் நிலையில் அதாவது சமநிலையில் OH மைனஸின் செறிவு தெரியும், MgOH KSP தெரியும். ஆகவே பிரதியிட்டமெண்டா எங்களுக்கு நிரம்பல் நிலையில் அதாவது சமநிலையில் Mg2+ செறிவு 1/7 தர 10⁻2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வரும். அடுத்த கேள்வி, A2B என்பது நீரில் அரிதில் கரையும் அயன் திண்மமாகும். 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுடைய ஏயின் குளோரைடு உப்பு கரைசல் அதாவது ACl-இன் 50 சென்டிமீட்டர் கனத்தையும் 0.5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுடைய B-இன் சோடியம் உப்பு நீர் கரைசல் ஆகிய Na2B-இன் 50 சென்டிமீட்டர் கனத்தையும் ஒருமித்து கலந்த போது விளைவு கரைசலில் A2B சொலிடின் கரைதிறன் x மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகும். கருதப்படும் வெப்பநிலையில் இவ்வுப்பின் கரைதிறன் பெருக்கம் KSP ஆகும். கரைதிறன் எக்ஸிற்கான கோவை யாது? புதிய கரைசலின் கனவளவு என்னவா இருக்க போதுண்டா 100 சென்டிமீட்டர் கனமாக இருக்க போகுது. ஆகவே நாங்கள் புதிய கரைசலில் ACl செறிவு எப்படி கணிப்போம்டா ரெண்டின் கனவளவும் சமன். ஆகவே புதிய கரைசலில் ACl செறிவு ஆரம்ப செறிவின் அரைவாசியாக இருக்கும், அதாவது 0.5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். ACl ஒரு நீர்க்கரைசல். ஆகவே முற்றாக அயனாக்கமடைந்து A+ஐயும் Cl- உருவாக்கும். ஆகவே A+ செறிவு 0.5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். அதே மாதிரி தான் Na2B செறிவும் ரெண்டின் கனவளவும் சமன். ஆகவே புதிய 100 சென்டிமீட்டர் கன கரைசலில் Na2B செறிவு ஆரம்ப செறிவின் அரைவாசியாக இருக்கும், அதாவது 0.25 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். Na2Bயும் ஒரு உப்பு நீர் கரைசல். ஆகவே முற்றாக அயனாக்கமடைந்து 2 Na+ அயன்களையும் B2- அயனையும் உருவாக்கும். B2- அயன் செறிவு 0.25 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இங்கே A+ம் B2- சேர்ந்து A2B solid என்ற திண்மத்தை உருவாக்கும். 2 A+ அயன்களும் ஒரு B2- அயனும் சேர்ந்துதான் 1 மூல் A2B solid உருவாக்கும். ஆகவே இங்கே கரைசலுக்கு A+ முழுவதும் B2- முழுவதும் A2B மாற்றப்படும். அது மிக முக்கியமான விஷயம். சமநிலையில் A2B solid பிரிஞ்சு மாத்திரம்தான் A+ம் B2- உருவாகும். அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் போட்ட ACl-ஆல் வார A+ம் Na2B-ஆல் வார B2- முழுவதுமாக தாக்கமடைந்து A2B solid-ஐ உருவாக்கிவிடும். ஏனென்றா A+க்கும் B2- விகிதம் 2:1. பீசமான விகிதமும் அதே விகிதம்தான். ஆகவே முழு A+ம் B2- A2B மாற்றப்பட்டுடும். A2B ஒரு அரிதில் கரைகிற திண்மம். ஆகவே சிறிதளவு என்ன செய்யும்? கரையும். A2B சிறிதளவு கரைஞ்சு 2 A+ அயன்களையும் B2- அயனையும் உருவாக்கும். எங்களுக்கு தெரியும் கரைதிறன் x மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்றா பீசமான குணகம் 1 இருக்கிறதின் செறிவுதான் கரைதிறனாக இருக்கும். ஆகவே B2- சமநிலை செறிவு x மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. பீசமான தொடர்பின் அடிப்படையில் A+ சமநிலை செறிவு 2x மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கும். இது ஒரு சமநிலை நிரம்பல் கரைசலாகவே KSPக்கான கோவை எழுத தெரியும் எங்களுக்கு. அங்கே A+ செறிவுக்கு பதிலாக 2x பிரதியிடணும், B2- செறிவுக்கு பதிலாக x மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 பிரதியிடணும். KSP எங்களுக்கு தெரியும். ஆகவே எங்களுக்கு கரைதிறன் எக்ஸுக்கான கோவையை எங்களுக்கு பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது KSP-ன் கீழ் 4 முழுவதன் 1/3 என்ற பெருமானம் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். இறுதி வினா, 298 கெல்வின் வெப்பநிலையில் கால்சியம் சல்பேட்டின் கரைதிறன்
3 தர 10^3 மூல் டெசிமீட்டர் -3. கால்சியம் ஹைட்ரோக்சைடின் கரைதிறன் 1 தர 10^2 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். 298 கெல்வினில் கால்சியம் சல்பேட்டின் கரைதிறன் பெருக்கத்திற்கும் கால்சியம் ஹைட்ரோக்சைடின் கரைதிறன் பெருக்கத்துக்கும் இடையிலான விகிதம் யாது? நாங்கள் கால்சியம் சல்பேட்டின் சமநிலை கரைசலை கருதினோம் என்றால் கால்சியம் சல்பேட் சமநிலையில் பிரிகி அடைந்து கால்சியம் 2+ அயன்களையும் SO2- அயனையும் உருவாக்கும். கரைதிறனங்களுக்கு தெரியும். ஆகவே சமநிலையில் கால்சியம் 2+ என்ற செறிவு 3 தர 10^3 மூல் டெசிமீட்டர் -3 ஆகவும் SO2- என்ற செறிவு 3 தர 10^3 மூல் டெசிமீட்டர் -3 ஆகவும் இருக்கும். ஆகவே கால்சியம் சல்பேட்டின் KSP பெருமானம் எங்களுக்கு துணியக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கால்சியம் சல்பேட்டின் KSPக்கான கோவையில் கால்சியம் 2+ என்ற செறிவுக்கு பதிலாக 3 தர 10^3 மூல் டெசிமீட்டர் -3, SO2- என்ற செறிவுக்கு பதிலாக 3 தர 10^3 மூல் டெசிமீட்டர் -3. அது சமன்பாடு 1 காட்டப்படுது. கால்சியம் ஹைட்ரோக்சைடின் சமநிலையை கருதினோம் என்றால் கால்சியம் 2+ என்ற செறிவு அதுதான் கரைதிறனாக இருக்கும். 1 தர 10^2 மூல் டெசிமீட்டர் -3. OH- என்ற செறிவு கவனமாக இருக்கணும். கால்சியம் 2+ இந்த செறிவின் 2 மடங்காக இருக்கும். அதாவது 2 தர 10^2 மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே எங்களுக்கு கால்சியம் ஹைட்ரோக்சைடின் KSPக்கான கோவை எழுத தெரியும். அதாவது கால்சியம் 2+ இந்த செறிவு தர OH- இந்த செறிவின் வர்க்கம். கால்சியம் 2+ இந்த செறிவுக்கு பதிலாக 1 தர 10^2 மூல் டெசிமீட்டர் -3 பிரதியிடணும். OH- இந்த செறிவுக்கு பதிலாக 2 தர 10^2 மூல் டெசிமீட்டர் -3 பிரதியிடணும். ஆகவே கால்சியம் ஹைட்ரோக்சைடின் KSPயின் பெருமானம் எங்களால் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது சமன்பாட்டிலிருந்து ரெண்டாவது சமன்பாட்டை பிரித்து விட்டால் எங்களுக்கு 2 கரைதிறன் பெருக்கங்களுக்கு இடையிலான விகிதத்தை நாங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும்.